நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் நம்புகிற சுவிசேஷத்தின் மேன்மையும் நாம் நம்புகிற சுவிசேஷத்தின் வலிமையையும் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். குருடருக்கு பார்வை பிரசங்கிக்கப்படுகிறது. கட்டுண்டவர்களுக்கு எது பிரசங்கிக்கப்படுகிறது? விடுதலை பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் தரித்திரனுக்கு எது பிரசங்கிக்கப்படுகிறது? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்ன சுவிசேஷம்? குருடனுக்கு பார்வை தான் சுவிசேஷம், கட்டுண்டவனுக்கு விடுதலை தான் சுவிசேஷம். தரித்திரனுக்கு எது சுவிசேஷம்? உன் தரித்திரத்தை போக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையில் ஏழையானார். அவர் ஏழையானதால் அவர் உங்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறார். அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுகிறீர்கள். அதுதான் தேவனுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். இது அல்ல, கடவுள் என்னை குற்றவாளி ஆக்குறதுக்கு பேர் சுவிசேஷம் அல்ல. குற்றமா இருக்கிற என்னை நீதி ஆக்குகிறார். அதுதான் தேவனுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் கடவுள் பாவியாக பார்க்கல. கடவுள் தம் சொந்த பிள்ளையாக பார்க்கிறார், தம் நேசத்துக்குரியவனாக பார்க்கிறார், தன் அன்புக்குரியவனாக பார்க்கிறார். தேவனால் அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள். ஆமென். வேதம், என்னுடைய பைபிள் இப்படி சொல்லுகிறது, God so loved the church. அப்படி போடல, God so loved the world. ஆமென். தேவன் மனிதனுக்காக ஒன்றை செய்தார். அதை ஒரு மனிதன் அறிவிக்கும் போது, இன்னொரு மனிதன் அதை கேட்கும் பொழுது, அதை ஒரு மனிதனுடைய இருதயம் விசுவாசிக்கும் பொழுது, அவன் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான். அவனுடைய தரித்திரம் மாற்றப்படும், அவனுடைய வியாதி மாற்றப்படும், அவனுடைய பிரச்சனைகள் மாற்றப்படும், அவன் வாழ்க்கையில இருக்கிற தாழ்வுகள் மாற்றப்படும். தேவனுடைய சுவிசேஷம் ஒரு மனிதனை உயர்ந்த சிகரத்தில் உட்கார வைக்கும் வேலையை அது செய்கிறது. ஆமென். ஆனா நிறைய நேரத்தில் சபையே அதை விளங்கிக்கல. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ உபதேசம்னா என்ன? ரெக்கன்சிலேஷன். அதாவது கடவுளை விட்டு நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி, நான் சரியே இல்லைங்கன்னு நினைக்கிற ஒரு மனுஷன் கிட்ட போய் நின்னுக்கிட்டு, ஐயோ உன் பாவத்தை அவர் நினைக்கவே இல்லை, உன்னை அணைக்க விரும்புகிறார், உன்னை முத்தவிட விரும்புகிறார், உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை வாழ வைக்க விரும்புகிறார் என்று சொல்லி தூர நிக்கிற மனுஷனை கடவுளையும் அப்படி கை குலுக்க வைக்கிறது தான் உபதேசம். ஆனா இவங்க பண்றது, இன்னைக்கு நடக்கிற உபதேசம், கை கொடுத்துட்டு இருக்கவனே இவங்க பேசுறது கேட்டா ஓடிடுவான். நான் ஐயோ, தேவன் என்னை சகல காரியங்களிலும் தேறினவனாய் இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமென். அதற்காகவே நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பவுல் ஒரு பெரிய பிரயாசத்தை எடுக்கிறார். என்ன பிரயாசம்னா, எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படியாக. ஆமென். சோடைகளா ஒன்றும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சோடைகளா ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் தேர்னதாக இருக்கணும். ஹல்லேலூயா. 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அப்படிங்கிறாங்க பாருங்க. அது மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் 100க்கு 100 தேர்ச்சி உள்ளவர்களாக இருப்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்களுடைய முனைப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆமென்.
ஒரு சபை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சபை வளர்கிறது அப்படின்னு சொன்னோடனே சபை வந்து புதுசாக லேண்டு வாங்கிறது, சபை வந்து ஊழியங்கள்லாம் பல இடத்துல போகிறது, அதுதான் சபையினுடைய வளர்ச்சி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதுக்கு பேர் சர்ச் க்ரோத் கிடையாது, அதுக்கு பேர் ஆர்கனைசேஷன் க்ரோத், ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி தான். சபை வளர்ச்சி என்றால் என்ன? இங்கே வந்திருக்கிற நீங்கள் வளருவது தான் சபையினுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வளர்ச்சி தான் சபை வளர்ச்சி. ஆமே, நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா? ஆமாம் 6 அடிக்கு இருக்கிறல்ல அப்படிங்கிறீங்களா? அது இல்லை. ஆமே, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய உறவுகள், தேவனை அறிகிற அறிவு, எல்லாத்துலேயும் நீங்கள் வளர்றதான் உண்மையான சபை வளர்ச்சியாக இருக்கிறது. ஆமே, அதுக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு பாருங்க. அப்போ சண்டே வந்து ஏதோ கும்பிட்டு போகிறது இல்லை, தேறினவர்களாக, எல்லாம் சொல்லுங்க, தேறினவர்களாக தேவன் என்னை நிறுத்த விரும்புகிறார். ஆமென். சொல்றாரு பாருங்க, காலத்தை பார்த்தா நீங்க யாரா இருக்கணும்? போதகரா இருக்கணும். ஏன் பாதகரா இருக்கீங்க? காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணுமா? நீங்களே 4 பேருக்கு சொல்லக்கூடிய அளவில் இருக்கணுங்கிறாரு பவுல். அம்மா பாருங்க, இந்த சபையினுடைய நோக்கம் ஏதோ நீங்க டீச்சிங்கை கேட்டே போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருவரும் எழும்பணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொருவரும் எழும்பணும். ஒவ்வொருவரும் தேறினர்களாக வேண்டும். ஆமென். நீங்க அப்படியே இருக்கிறது கடவுளுடைய சித்தம் அல்ல. தேவன் உங்கள் வளர்ச்சியை விரும்புகிறார், உங்கள் தேர்ச்சியை விரும்புகிறார், உங்கள் முன்னேற்றத்தை அவர் விரும்புகிறார். கிறிஸ்தவத்தை பற்றி ஒரு தவறான பதிவுகள் வெளியில இருக்குது. அது என்ன பதிவு அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்தவ கும்பல்ல பொதுவா யார் சேருவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது பரவலாக என்ன பதிவுகள் பெரும்பாலும் சொல்லியிருக்கிறாங்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, அது ஒன்றும் இல்லைங்க, ஒதுக்கப்பட்டன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க வந்து எங்கே சேருவாங்க? கிறிஸ்தவத்தில் சேருவாங்க. இல்லைன்னா காசே இல்லைங்க, வறுமை கோட்டில் நாங்கள் கீழே இருக்கிறோங்க, அதனால் என்ன பண்ணிடலாம், பேசாட்டி இந்த சீப்புக்கும் சோப்புக்கும் ஆசைப்பட்டு கொஞ்சம் பேர் என்னதான் மாறிட்டாங்க, கிறிஸ்தவங்களா ஆயிட்டாங்க. இப்படியே ஒரு குற்றச்சாட்டு, இப்படியே ஒரு பேச்சு தான் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் கிறிஸ்தவம் என்பது அந்த லெவலுக்கு காட்டப்பட்டதுனால தான் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி கிடையாது. தேவனுடைய சுவிசேஷம் வெறும் சோத்துக்கும் சாப்பாட்டுக்கும் வந்து மக்கள் பெற்றுக்கொள்ள ஒரு காரியம் கிடையாது. ஒரு மனிதன் தேவனுடைய மெய்யான சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு அவன் மாறுவான், அவன் கொஞ்சம் பேருக்கு கொடுக்குற அளவுக்கு அவன் மாறுவான், அவன் சில பேரை தூக்குற அளவுக்கு அவன் மாறுவான். ஆமென், அல்லேலூயா. கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. சபைக்கு வந்தால் நீங்கள் அரிசி கொடுப்பீங்களா, பருப்பு கொடுப்பீங்களா, சட்டை கொடுப்பீங்களா, காசு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த சபையை நான் வளர்க்கலை. இந்த சபையில் இருக்கிற மக்களுக்கும் அது சொல்லித்தரல. அப்படி சொல்லி கொடுக்காததுனால அப்படி வந்தவங்க கூட இப்போ சிலருக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்காங்க. ஆமே, போன வாரமே நம்ம செல்வி சிஸ்டர் தலைமையில் ஒரு டீம் போய் ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டை விசாரித்து தேவையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்து, நான் ஒரு 1000 ரூபாய் போடுறேன், நீங்கள் வந்து போடுங்கன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போன ஆட்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு நேரம் இவங்ககிட்டே இல்லாத ஆட்கள் தான். என்னம்மா, அவங்க கையிலே ஒரு டைம் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை உள்ள போய் 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 நான் ஒரு நாள் உங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கல, ஆனால் அரிசியும் பருப்பையும் கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது, அதை பிரசங்கிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை பேச 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 அந்த வார்த்தை உள்ள போய் இவங்களுடைய தரித்திரத்தை மாத்துறது மட்டும் இல்ல, தரித்திரத்தின் எண்ணத்தை தொடச்சி நாம சிலருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்குது பாருங்க. அது தேவனுடைய சுவிசேஷத்தினால் உருவாக்கப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறது. ஆமே, இதுக்கு பேர் தான் தேர்றது. ஆமே, சும்மா உட்காந்துக்கிட்டு நமக்கு யாராவது செய்வாங்களா, நமக்கு யாராவது போனோம். நான் என்ன சொல்றேன், வாங்க நம்ம இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், வாங்க சீக்கிரமா ஸ்கூல் கட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அந்த லெவலுக்கு நீங்க வர முடியும். உங்களுக்கு என்ன தடை இருக்கு? ஒரு தடையும் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார். நீங்க முன்னேறலன்னா அப்புறம் வேற யாரு முன்னேற முடியும் நினைக்கிறீங்க? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எந்த மனிதனையும் தேறினவனாக அவர் நிறுத்துகிறார். ஆமென். எந்த மனுஷனா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் வந்து
ஏதோ மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம் கிடையாது. அரிசிக்கும் பருப்புக்கும் சாப்பாட்டுக்கும் மக்களை இழுக்கிற ஒரு காரியம் கிடையாது. அது ஒரு மனிதனுடைய மெய்யான குணாதிசயத்தை மாற்றுகிறது, அவனுடைய தன்மையை மாற்றுகிறது, அவனுடைய வாழ்வையே மாற்றி ஒரு தலைமுறையே நிமிர வைக்கிற ஒரு வேலையை தேவனுடைய சுவிசேஷம் செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். ஒரு நேரத்தில் அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. எத்தனையோ உயர்ந்த நிலையில் படிப்புலையும் சரி அதிகாரத்திலையும் சரி எங்கெல்லாமோ இருக்கிறவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று தங்கள் முழங்கால்களை இன்றைக்கு படியிடுகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். நான் சொல்கிறேன், நாள் வருது, இன்னும் உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லப்படுகிற, உயர்ந்த நிலையில் இருக்கிறன்னு சொல்லப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய மெய்யான சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிற நாட்கள் வருகிறது. ஆமென். அதை தேவன் உங்களை கொண்டு தான் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அதனால பாருங்க, இது சும்மா ஏதோ சாதாரண அரிசிக்கும் பருப்புக்கும் ஏற்பட்ட ஒரு காரியம் அல்ல. சில நேரத்தில் மக்கள் அந்த லெவலில் இருக்கும்போது அப்படி செய்ய வேண்டியது இருக்கு. பாருங்களேன், இப்போ சுவிசேஷத்தை கொண்டு வந்தவங்க ஏன் அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க? ஏன்னா இயேசு ஆண்டவர் அப்படின்னா என்ன, ஐயா என்ன சொன்னீங்க அப்படிங்க. ஏன்னா பசி மயக்கத்தில் உட்காந்துருக்கான், காதில் ஒன்றும் போகிற மாதிரி இல்லை. அப்போ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்த பிறகு தான் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குது, இப்போ கொஞ்சம் கேட்குதியாங்க, அப்போ இப்போ கேளுங்கன்னு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்க. அவனை பசி மயக்கத்தில் வச்சு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரிய மாட்டுக்கு. கல்வி கொடுத்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை என்ன பண்ணாங்க, உயர்த்தினாங்க. ஏன் நம்முடைய தமிழ் மொழிகள் பாருங்க, ஒரு பெரிய எழுத்து வடிவிலையும் வெளியில் பெரிய அளவில் வராத அந்த நாட்கள்லையும் எங்கேயோ இருந்து வந்த மிஷினரிகள் தமிழை எடுத்து அதுக்காக அவங்க கொடுத்த கால்டுவெல் போன்றவர்கள் செய்த முயற்சிகளால் இன்னைக்கு இந்த தமிழ் மொழிக்கே ஒரு பெரிய பெருமை ஏற்படுற மாதிரியான வேலையை கிறிஸ்தவ மிஷினரிகள் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இது ஏன் நம்ம இன்னைக்கு காலையில் இதை நினைவு கூறுறோம், இதை ஏன் நம்ம பேசுறோம்னா, நாம எதை நம்புறோம், அதை ஏன் நம்புறோங்கிறது நமக்கு தெரியணும். அல்லேலூயா. சும்மா என்னத்தையோ உன்னை நம்பிக்கிட்டு கிடையாது. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்க அகில உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஒரு வல்லமையான சுவிசேஷத்தை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இது மட்டும்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பதிலாக இருக்கிறது. வேற எதுவும் ஒரு மனிதனுக்கு தீர்வே அல்ல. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரத்துக்கு திருப்புங்க பார்க்கலாம், 14வது வசனத்தை பாருங்கள். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். உடனே இது புரியலன்னா நிறைய பேர் பாருங்க, பவுல் நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டு இருந்தாரு அப்படின்றாங்க. நம்ம ஆட்கள் எல்லாரையும் ஏழையாக்குற வேலையில் தானே இருக்கிறாங்க. ஐயா டக்குன்னு வாசித்துட்டு மூட்டாங்கன்னு பாருங்க. பவுல் பாருங்க, ஒரு இடத்துல இல்லைங்க, பல இடத்துல கடன் வாங்கியிருக்காரு. பவுல் கூட ஒரு கடன்காரன் தான்றாங்க. என்ன பேசுறாருன்னு தெரியுதுங்களா? கடனாளியாய் இருக்கிறேன். என்ன கடனாளியா இருக்கிறேன்? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல நான் கடன் பட்டு இருக்கிறேன். சில சொல்லுவாங்க, அவங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், கடன் பட்டிருக்கேங்க அப்படிங்கிறது என்ன, நான் அதுக்கு நான் செய்யணும், அவங்களுக்கு எதோ நான் பண்ணணும், கட்டாயமா இல்லை, ஆனா எனக்கு ஏதோ பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு அன்பு என்னிடத்துல இருக்குதுங்கிற ஒரு எண்ணம். பாருங்க, பவுல் சொல்றாரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும், எல்லாம் சொல்லுங்க, ஞானிக்கும் மூடருக்கும் கடனாளியா இருக்கிறேன். எதை, என்ன பற்றிய கடனாளி? அவர் சொல்றாரு, ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். அப்போ மூடனோ ஞானியோ, யூதனோ கிரேக்கனோ, தாழ்ந்தவனோ உயர்ந்தவனோ, இது சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் என்னன்னா, தேவன் ஒரு சுவிசேஷத்தை வைத்திருக்கிறார். அது என்ன சுவிசேஷம்? மனிதனை மீட்க தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அவனுடைய பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள் நீங்கும்படியாக கல்வாரி சிலுவையில் பாவங்களை போர்க்கும் பலியாக தேவன் அவரை கொடுத்தார். இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் நம்புகிற சுவிசேஷத்தின் மேன்மையும் நாம் நம்புகிற சுவிசேஷத்தின் வலிமையையும் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும்.
இது சும்மா கிடையாது பாருங்க. அதனால தான் பாருங்க, நானே இந்த ஒரு 5-6 வருஷத்துல இப்படி ஒரு சபையை ஆரம்பித்து நானே பார்த்துருக்கிறேன். வார்த்தையை பேசி பேசியே செழித்த பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. வார்த்தையை கேட்டு கேட்டு இன்னைக்கு அவங்களுடைய ஏழ்மை நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், தரித்திரருக்கு சுவிசேஷம். ஹலோ, தரித்திரருக்கு என்ன பேசப்படுகிறது? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏன்? குருடருக்கு பார்வை பிரசங்கிக்கப்படுகிறது. கட்டுண்டவர்களுக்கு எது பிரசங்கிக்கப்படுகிறது? விடுதலை பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் தரித்திரனுக்கு எது பிரசங்கிக்கப்படுகிறது? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்ன சுவிசேஷம்? குருடனுக்கு பார்வை தான் சுவிசேஷம், கட்டுண்டவனுக்கு விடுதலை தான் சுவிசேஷம். தரித்திரனுக்கு எது சுவிசேஷம்? உன் தரித்திரத்தை போக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையில் ஏழையானார். அவர் ஏழையானதால் அவர் உங்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறார். அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுகிறீர்கள். அதுதான் தேவனுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நாம சபை தான் சுவிசேஷத்தின் வலிமையை அந்த அளவுக்கு புரியாம இருக்குது பாருங்க. ஃபுல் காஸ்பல்னு சொல்லுவாங்க, ஆனால் காவாசி கூட இருக்காது. பேர் தான் ஃபுல் காஸ்பலாக இருக்கும். கொஞ்சோல ஒரு ஓரத்தில் எதையாவது சொல்லிட்டு விட்டுருது பாருங்க. அப்படி கிடையாது. சுவிசேஷம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மனிதனை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை இருக்கிறது. It's a God's power. The gospel அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். The power of God அப்படின்னு படிக்கிறோம். வல்லமையா இருக்கிறது. என்ன வல்லமை? தேவன் மனிதனுக்காக ஒன்றை செய்தார். அதை ஒரு மனிதன் அறிவிக்கும் போது, இன்னொரு மனிதன் அதை கேட்கும் பொழுது, அதை ஒரு மனிதனுடைய இருதயம் விசுவாசிக்கும் பொழுது, அவன் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான். அவனுடைய தரித்திரம் மாற்றப்படும், அவனுடைய வியாதி மாற்றப்படும், அவனுடைய பிரச்சனைகள் மாற்றப்படும், அவன் வாழ்க்கையில இருக்கிற தாழ்வுகள் மாற்றப்படும். தேவனுடைய சுவிசேஷம் ஒரு மனிதனை உயர்ந்த சிகரத்தில் உட்கார வைக்கும் வேலையை அது செய்கிறது. ஆமென். ஆனா நிறைய நேரத்தில் சபையே அதை விளங்கிக்கல. பிரசங்கிக்கிற சில நபர்கள் அதை என்ன பண்ணாம இருக்கிறாங்க? விளங்காம இருக்கிறாங்க. நான் காலையில சொல்றேன், சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. எந்த மனிதனையும் தேறினவனாய் நிறுத்துகிற ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் அதை பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த வார்த்தையை பேசி பேசி அந்த வார்த்தையை வந்து கேட்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்தும் அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பாருங்கள் இப்போ 5 சேர் புதுசாக வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து சிலருக்கு அது ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். நாங்கள் 5 சேர் வாங்கி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சேரில் உட்கார்ந்து பழக்கமே கிடையாது, கீழே தான் உட்காருவோம். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நம்ம ராயல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆமென் ஆமென் நாங்கள் வீடு கட்டணும்னு இப்போ பிளான்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க நினச்சாங்களா நம்ம வந்து வட்டி கட்டி கடன்லேயே தான் வாழ்க்கையை வாழணுன்ட்டு. இப்போ சொல்கிறாங்க, இந்த 6 மாதத்தில் கடன் எல்லாம் அடைச்சிட்டோம். அன்னைக்கு 1000 ரூபா பாருங்க பக்கத்து வீட்டில் கேட்டிருக்காங்க, நாங்கள் கொடுத்துருக்குறோங்கிறாங்க. அப்போ பாருங்க, இது பெரிய முன்னேற்றம் நான் சொல்லலை, ஆனால் அவங்கள பொறுத்த அளவுக்கும் அது பெரிய முன்னேற்றமாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், சில பேர் வந்து லட்சத்தில் வந்திருக்கீங்க, கோடியில் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார், கவலைப்படாதீங்க. ஆனால் சில பேர் ஆயிரங்களுக்காகவே அவங்க இப்போ சில மாற்றத்தை பார்க்கும்போது அவங்க நம்புறாங்க, என்ன இவ்வளோ நாள் இந்த செழிப்பு ஏன் இல்லாமல் போச்சு? ஏன்னா இந்த சுவிசேஷம் உள்ள போய், இந்த சுவிசேஷம் ஒளி உள்ள நுழைஞ்சு அந்த தரித்திரத்தின் வேற உடைச்சு வெளியே அனுப்பி அந்த சாபக்கேடுகள் அவங்க வாழ்க்கையை விட்டு இப்போ நீங்கி இப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டா என்ற வாக்குகள் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேறும்படியாக அவர் செய்திருக்கிறார். ஆமென். I tell you, understand the power of the gospel. தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் அது மாற்றும். ஹல்லேலூயா. இயேசு யாரையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இவர் மாறுவாரா? இவர் தேறுவாரா? இல்ல, அவர் மாறுவார், தேறுவார். யாரையும் மாற்றக்கூடிய, யாரையும் தேற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள காரியம்தான் தேவனுடைய சுவிசேஷமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயே தாவீது சொல்லுகிறான், அந்த வார்த்தையை தான் நான் ரொம்ப நம்புறேன். 1 நாளாகமத்துல கடைசி அதிகாரத்துல தாவீது சொல்லுகிறான்,
எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஆமென். நீ யாரா வேணாலும் இருக்கலாங்க. தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்பீங்கன்னா, தேவனுடைய சுவிசேஷம் என்னங்கிறத நீங்கள் விளங்கிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, நீங்கள் இருக்கிற வேண்டிய நிலையில் இருக்க வேண்டியது இல்லை, சாபத்தில் இருக்க வேண்டியது இல்லை, பாவத்தில் இருக்க வேண்டியது இல்லை, தரித்திரத்தில் இருக்க வேண்டியது இல்லை. அதிலிருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லை, சில பேரை நீங்களே தூக்குகிற அளவிற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை தூக்க ஆரம்பிப்பார். ஆமென். பாருங்க, 1 நாளாகமம் 29:12 பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும், மை ஃபேவரட் வேர்ட்ஸ், அதனால தான் என்னுடைய ஆஃபீஸ் ரூம்ல எழுதி போட்டிருக்கிறேன். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, எவரையும். இது உங்களுக்காக பாருங்க. நான் தேர்வேனா, நான் முன்னேறுவேனா, என் பிள்ளை தேருமா, அல்லது இதெல்லாம் நடக்குமான்னு எதையோ ஒரு காரியத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களே, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு காலையில், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, யாரா இருந்தாலும் இந்த காலையில் நம்பிக்கை உண்டு. ஆமென். பாருங்க, எல்லாரும் எடுத்த உடனே டப்புன்னு விழுந்து ஒன்றும் பெரிய ஆட்களை வந்ததில்லை பாருங்க. அதான் அடிக்கடி சொல்ல, ஒருத்தர் ஒரு ஊரில் போய் கேட்டிருக்காரு, இங்கே யாராவது பெரிய ஆட்கள் பிறந்திருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த ஊரில் ஒரு கிண்டல் பண்ணுற ஒரு ஆள் இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இல்லை, பிறக்கும்போது எல்லாருமே குழந்தையாக தான் பிறந்தாங்க அப்படின்ட்டு. யாருமே பிறக்கும்போது பெரிய ஆட்களாக பிறக்கிறது இல்லை. ஆஸ்பத்திரியில் பிறக்கும்போது நாங்கள் காந்தி பிறந்திருக்கிறார் அப்படிலாம் சொல்லலை. ஒரு பிள்ளை பிறந்திருக்கு தான் சொன்னாங்க. பிள்ளை தான் காந்தியாக மாறிச்சு. ஒரே ஒருத்தர் தான் பிறக்கும்போது சொன்னாங்க, இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்ட்டு. வேற யாருக்கும் அவர் என்ன ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்திருக்கும் போது ஒரு விஞ்ஞானி பிறந்து விட்டார் அப்படிலாம் சொல்லலை. வந்து சேர்ந்துருக்கு பாருங்கன்னு நினச்சிருக்கலாம். யாபேஸ் பிறக்கும் போது என்ன சொன்னாங்க, துக்கம் தொண்டை அடைக்கின்ட்டாங்க. அதான் பேரே வச்சுட்டாங்க, துக்கம்னு பேரே வச்சுட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. அந்த குடும்பமே நம்பல இவன் தேருவான், இவன் முன்னேறுவான்ட்டு. ஆனா தேவனை நோக்கி பார்க்கிற எந்த மனிதனும் முன்னேறுகிறவனாக தேறுகனாக அவன் இருப்பான். ஹல்லேலூயா. நீங்க நம்புங்க, சாதகமான சில காரியங்களை நம்புங்க. நான் தேவனை தேடி வந்திருக்கிறேன், அவர் வார்த்தையை தேடி வந்திருக்கிறேன். என் வாழ்க்கை அதே அளவில் இருக்கவே இருக்காது. என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், என் வாழ்க்கையிலே ஒரு தேர்ச்சி நிச்சயமாகவே உண்டு என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஃபைனான்ஸ் நிலையில, உங்களுடைய உறவுகளில, உங்க வாழ்க்கையின் அனைத்து காரியங்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷம் பதிலா இருக்கிறது, தீர்வா இருக்கிறது. மதத்தால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாங்க இயேசு கிறிஸ்தவத்தை வளர்க்க வரல, இயேசு மனிதனுக்காக வந்த தேவன். ஆமென். அவர் ஒன்றும் கிறிஸ்தவங்கிற மதத்தை உருவாக்கி எல்லாரையும் கிறிஸ்தவங்கள் ஆக்கிடுங்கன்னு சொல்றதுக்காக வரல. சாபத்திலையும் பாவத்திலையும் தரித்திரத்தின் நோயிலையும் பிசாசின் பிடியிலையும் கீழே கிடந்த மனுஷனை தூக்கி வாழ வைப்பதற்காக வந்த தேவனாக அவர் இருக்கிறார். அவர் வாழ வைக்கிறவருங்க, அவர் வாழ வைக்கிறவர். பாதலப்பா சொல்லுங்க, இயேசு வாழ வைக்கிறவர். நீங்க கிறிஸ்தவ இதை கேட்கறீங்கன்னா மதத்துல ஜாயின் பண்றதை நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் ஜாயினிங் த ரிலிஜியன். ஏதோ மதத்தில் நான் சேர விரும்புகிறேன். சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா நான் உங்கள் மதத்தில் சேரலான்னு இருக்கேன். நானே மதத்தில் இல்லையே. எந்த மதத்தில் சேர போகிறீங்க? கிறிஸ்தவ மதத்தில் தான். நான் அதை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நானும் கிறிஸ்துவும். There is no religion, the church without a religion. வெளியில் போர்டு வைங்கப்பான்னு சொல்லியிருக்கிறேன். மதம் இல்லாத ஒரு சபை. ஏனென்றால் இயேசு ஒரு மதம் அல்ல. Jesus Christ is not a religion. அவர் யாரு? உங்களை மீட்க வந்த இரட்சகர், உங்களை தூக்க வந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன். மனுஷனை வாழ வைக்கிறதுக்காக வந்தாருங்க. மனுஷனுக்கு இன்னைக்கு மதம் தேவையில்லை. கிறிஸ்தவம் பாருங்க, இந்த அற்புதமான சுவிசேஷத்தை பேசுவதுக்கு பதிலாக வேற எதையோ பேசி வச்சுட்டாங்க. பொட்டு வச்சியா வைக்கலையா, முடி வெட்டினியா வெட்டலையா, சட்டை போட்டு என்ன கலர் சட்டை போட்ட, முடி இவ்வளவு தூரம் வைக்கணுமா, இவ்வளவு ஒட்டை வெட்டணுமா, இதுலயே போயிட்டு பாருங்க. ஐயோ, இந்த நல்லதை நார வச்சதெல்லாம் இவங்க தான் பாருங்க. சொல்லுவாங்க பாருங்க, குரங்கு கையில் பூமாலங்கிற மாதிரி சில பேர் கையில் இந்த சுவிசேஷம் கிடச்சிக்கிட்டு படுற பாடு ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்க. அப்படிதான் ஆகி வச்சேன். அதனால தான் சிலருக்கு பார்த்துட்டு அப்போ கடுப்பாகி போயிட்டாங்க, வெளியில் கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படின்னு கிளம்பிட்டாங்க நிறைய பேர்.
சுவிசேஷம் எவ்வளோ அருமையானது தெரியுமா, எவ்வளோ மேன்மையானது தெரியுமா. ஐயோ நீங்கள் யார்கிட்டயா நீங்கள் பேசுனீங்கன்னு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒன்றாக இருக்கிறது, அந்த அளவுக்கு மேன்மையானதாக இருக்குதுங்க. நீங்கள் போயிட்டு எங்கள் மதத்துக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, அந்த பேச்சே இங்கே கிடையாது. இங்கே பேசுறதெல்லாம் உன்னை வாழ வைக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். உன்னை வந்து தூக்குற ஒருவர் இருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடித்த ஒருவர் இருக்கிறார். உனக்காக யாவையும் செய்ய காத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதுதான் சுவிசேஷம். நம்ம அதாவது கிறிஸ்தை விட்டுட்டு, இயேசுவை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னைக்கு சபை என்ன பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப பெருசா பேசிக்கிட்டே இருக்குது. எங்க சபை உபதேசம் என்னன்னா, உபதேசம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உபதேசம்னா நீங்களா அந்த டாக்டரின் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு பேர் உபதேசம் கிடையாது. பவுல் சொல்லுகிறார் பாருங்க, வாட் இஸ் ரியல் டாக்டரின். வேதவசனம் திருப்பிக்கோங்க, கொரிந்தியர். எது உபதேசம் பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். சில சொல்லுவாங்க அவர் இப்படி சொல்லுவார், உபதேசம் சொல்லுவாரா அப்படிம்பாங்க. உபதேசம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். டாக்டரின்னா என்ன, வாட் இஸ் மீன் பை டாக்டரின். பவுல் எந்த உபதேசத்தை பேசினார்? 18வது வசனத்திலிருந்து பாருங்க. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க, அது என்னவெனில் பவுல் சொல்றாரு, எந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் தெரியுமா, எந்த சுவிசேஷத்தை அவர் எங்களுக்கு கொடுத்தார் தெரியுமா, அது எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். இதுக்கு வர்றேன், பின்னாடி வர்றேன், முதல்ல இதை வாசித்து முடிச்சுறேன். கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ உபதேசம்னா என்ன? ரெக்கன்சிலேஷன். அதாவது கடவுளை விட்டு நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி, நான் சரியே இல்லைங்கன்னு நினைக்கிற ஒரு மனுஷன் கிட்ட போய் நின்றுக்கிட்டு, ஐயோ உன் பாவத்தை அவர் நினைக்கவே இல்லை, உன்னை அணைக்க விரும்புகிறார், உன்னை முத்தவிட விரும்புகிறார், உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை வாழ வைக்க விரும்புகிறார் என்று சொல்லி தூர நிற்கிற மனுஷனை கடவுளையும் அப்படி கை குலுக்க வைக்கிறது தான் உபதேசம். ஆனால் இவங்க பண்ணுறது, இன்னைக்கு நடக்கிறது உபதேசம், கை கொடுத்துட்டு இருக்கவனே இவங்க பேசுறது கேட்டால் ஓடிடுவான். நான் ஐயோ எல்லாம் சொல்லிருக்கேன், இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வராத, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுளையும் பிரிஞ்சிருக்கிற மனுஷனை ஒன்னாக்குறதுக்கு கடவுளோட, அதுதான் டாக்டரின். எப்படி ஒன்னாக்குறது? மனுஷனை சரியில்லை, மனுஷன் சரியில்லை இப்படி குற்றப்படுத்துறதுனால யாரும் ஒன்றாயிர மாட்டாங்க. அவனுக்கு ஒரு உபதேசத்தை வைத்திருந்தார். பவுல் சொல்கிறார், எங்கள்கிட்ட ஒரு உபதேசம் இருக்கிறது, the doctrine of reconciliation. என்ன reconciliation doctrines? அந்த கரெக்டாக அந்த கிரேக்க வார்த்தையில் போய் அந்த ஒப்புரவாகுதலை நான் வாசித்தேன். என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா வேற ஒன்றும் இல்லை, கடவுள் உன்னை இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தர விரும்புகிறார். அதான் காஸ்பல். எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷம்னா கடவுள் மனிதனை அனைத்து முத்தமிட விரும்புகிறார். தட் இஸ் அ காஸ்பல். ஹல்லேலூயா. தனக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை, தனக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல், தனக்குள்ள ஏதோ ஒரு காலியை மனிதன் உணர்ந்து கொண்டே இருக்கிறான். அந்த காலியை எப்படி நிரப்புறதுன்னு அவனுக்கு தெரியல பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு பேசலன்னு வைங்களேன், அடுத்த ஜென்ரேஷன் வேற எங்கேயோ போய் நிற்கும். இப்பவுமே நிறைய வெளியில போய் எங்கேயோ நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு பதிலான ஒரு சுவிசேஷம் சபையில் பேசப்படுகிறது இல்லை. சில நாடுகளில் சபை வேற ஒரு ரிலீஜியஸ் சென்டராகவே மாறி இருக்குது. அந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்குது பாருங்க. ஏன் தெரியுமா? மதம் பேசிக்கொண்டே இருக்கிற வரை இங்க வந்து சபை காலியா போயிடும். ஆனா மெய்யான சுவிசேஷத்தை நாம் பேசும் பொழுது ஜனங்கள் தேவனண்டை ஓடி வர ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, இல்லை வெறும் கூட்டத்தை வச்சு எல்லாம் முடிவு பண்ண முடியாது அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஆனால் நல்ல காரியங்களுக்காக மக்கள் வருவார்கள் என்பதும் உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த மெய்யான சுவிசேஷத்தை சொல்லாத போது, பதில சொல்லாத போது சபைக்கு இன்னைக்கு போனால் என்ன நடக்குது? கண்டம்னேஷன்.
They are preaching condemnation. எப்படியாவது அவனை குற்றப்படுத்தி உன்ட்ட என்ன குறைவு இருக்கு, நீ எதுலலாம் சரியில்லை, நீ எவ்வளோ மோசம், நீ என்னென்ன அழுக்கு எவ்வளோ, இதே தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறார், தேவன் எங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தார். அது என்ன தெரியுமா? தேவன் இவ்வுலகத்தாருடைய பாவங்களை. நான் முதல்ல இதை வாசித்துட்டு என் பைபிளில் பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆமாம், நிஜமா. ஏன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நான் இதை முதல்ல வாசிக்கும் போது ரொம்ப ஷாக்காக இருந்தது, இப்படி ஒரு வசனம் இருக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து கேட்டது என்ன தெரியுமா? கடவுள் உன் பாவத்தை எண்ணிக்கொண்டே இருக்கிறார், மறந்து விடக்கூடாது என்று எழுதி கொண்டே இருக்கிறார். எண்ணி எண்ணி எழுதுகின்றார். இதான் சின்ன வயசுலேருந்து நான் கேட்டது. எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, மௌன நோட்டு போட்டு வச்சிருக்காரு, பத்தலை, ஃபைலில் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்குது. கடவுளே எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்குற மாதிரி நீ வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டாங்க. நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, கடவுள்னாலே ஒரு மாதிரி ஆகிடும். வேண்டாம், அங்கே இருந்துக்கோங்க, காணிக்க தானே அந்த போட்டு அப்படியே நான் போயிடுறேன். சில பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க. இப்படியே தான் நான் இருந்தேன் நான். அப்புறம் தான் தெரிஞ்சது, தேவன் என் பாவங்களை எண்ணாதிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மதம் நம்மளை தினந்தோறும் இது என்ன வச்சாதான் அதுக்கு வேலை நடக்கும். அதோடைய பிஸ்னஸே இதில் தான் இருக்குது, உங்களை குற்றவாளி ஆக்கிறதுல தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு தேவன். பவுலுடைய உபதேசம் எல்லாத்தையும் காலி பண்ணுது. அவர் என்ன சொல்கிறாரு? தேவன் சபையினாருடைய பாவத்தை எண்ணாம அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் கடவுள் பாவியாக பார்க்கல. கடவுள் தம் சொந்த பிள்ளையாக பார்க்கிறார், தம் நேசத்துக்குரியவனாக பார்க்கிறார், தன் அன்புக்குரியவனாக பார்க்கிறார். தேவனால் அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள். ஆமென். வேதம், என்னுடைய பைபிள் இப்படி சொல்லுகிறது, God so loved the church. அப்படி போடல, God so loved the world. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் இவ்வளவாய் எங்க அன்பு கூர்ந்தார்? சபையில் கிடையாது, எங்க அன்பு கூர்ந்தாரு? எல்லாம் சொல்லுங்க, உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்பன்னு என்ன அர்த்தம்? உள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்க மேல எந்த அன்பு இருக்கோ அதே அன்பு இந்த கேட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல என் தேவன் அன்பை வைத்திருக்கிறார், பாசத்தை வைத்திருக்கிறார். அதுதான் உபதேசமாக இருக்கிறது. ஆமென். அப்போ உள்ள வந்திருக்கீங்க, உள்ள வந்த நீங்க அந்த அன்பை அறியறீங்க, அந்த அன்பை அனுபவிக்கிறீங்க. ஆமென். வெளியில இருக்கிற ஆட்கள் மேலேயும் அன்பு இருக்குதா? கண்டிப்பா இருக்குது, கண்டிப்பா இருக்குது. அப்போ பாருங்க, உபதேசம்னா வேற ஏதோ உபதேசம் கிடையாது. சட்டையை மாத்துறதும் ஜடையை மாத்துறதும் உபதேசம் கிடையாது. உபதேசம்னா என்ன? கடவுள் உன்னை அணைக்க விரும்புகிறார், உன்னை முத்தமிட விரும்புகிறார். தன்னை விட்டு தூரம் சென்ற மகன் தன் வீட்டுக்கு வரும்போது காத்து கொண்டிருந்த தகப்பனை போல, மனு வர்க்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த தகப்பனை போல அவர் இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு தகப்பன். வாடா வாடா வாடா, நீ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு தன் கோபத்தெல்லாம் காட்டுறதுக்காக காத்திருந்த ஒரு அப்பா இல்லை. இன்னும் உனக்காக என்னிடத்தில் அன்பு இருக்கிறது, இன்னும் உனக்கான நேசங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, அதை நீ வந்து பெற்றுக்கொள்ளணும்னு காத்திருந்த ஒரு அப்பா திரும்ப வரும்பொழுது அணைச்சாரு, முத்தம் கொடுத்தார். ஆமென். அதை தான் பேசுறாரு, the ministry of reconciliation. ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை அவர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நான் சொல்றேன், இந்த உலகத்துக்கு இன்னைக்கு இந்த செய்தி தான் தேவை. நீ அழுக்கு, நீ குப்பை, நீ தகுதி இல்லைன்னு மனிதர்களை குற்றப்படுத்தி நிராகரிக்கிற ஒரு சுவிசேஷம் அல்ல. நீ எவ்வளவோ அழுக்கா இருந்தாலும் குப்பையா இருந்தாலும் உன்னை கோபுரமாக்குவா, உன்னை வாசனை வீசும் சந்தன மரத்தை போல அவர் மாற்றுவார். ஆமென். நம்ம வந்து நல்லவங்களுக்கு சர்ச்சுங்கிற மாதிரி ஆக்கி விட்டுட்டோம். இது எப்படின்னா, சில ஸ்கூல்லலாம் போர்டு போட்டிருப்பாங்கல்ல, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளை தான் எங்கெல்லாம் படிச்சிருமே. இப்போ மருத்துவமனையில் இப்படி ஒரு போர்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமானவர்களை இங்கே அட்மிட் பண்ணவும். இப்போ நடந்துட்டு இருக்குது, அப்படி தான் இருக்குது. உள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது இருக்குமாங்க, அது வேற கதை. ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லி உட்கார போட்டு, அதான் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், நான் வந்து பாருங்கள் வயிற்று வலின்னு வந்தேன், எனக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாருங்கிறார் ஒரு ஜோக்கில். அவன் சொல்கிறான், இது என்னப்பா, நான் கொரியர் கொடுக்க வந்தேன், என்ன பிடிச்சி ஊசி போட்டு படுக்க கொடுத்தேன். ஏன் எதுக்குன்னே கேட்கல, படாருன்னு பிடிச்சாங்க, சடாருன்னு போட்டாங்க, படுக்க வச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இப்படி போடுனா எப்படி இருக்கும்? ஆரோக்கியமானவர்கள் உள்ளே வரவும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு மருத்துவம் பண்ண தேவையே இல்லை. நான் சொல்கிறேன், சபையிலேயே நீங்கள் என்ன போர்டு வச்சுட்டாங்கன்னா, பரிசுத்தவான்களின் சங்கமம். அதனால தான் நான் சரி நீங்கள் இருந்துக்கோங்க நான் போகிறேன்னு போயிட்டான். ஆனால் உள்ள கண்டிப்பாக பரிசுத்தவான்கள் இல்லை, அது வேற கதை. ஊர்லாம் பட்ட எல்லா ஆளுங்களும் தான் உட்காந்துருக்குறாங்க. ஆமாம். ஆனால் சும்மா
சொல்கிறாங்க இல்லையா, ஜெயிலில் இருக்கிறவங்க வந்து கெட்டவங்களும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களாம் நல்லவங்களும் இல்லை. அது மாதிரி தான் சபைக்குள்ளே இருக்கிறதாலே இவர்கள் யோக்கியர்கள்லாம் சொல்ல முடியாது. சில நேரத்தில் வெளியில் இருக்கிறவங்களே கொஞ்சம் தேவலை பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அப்படி இல்லை பாருங்க, அப்படி இல்லை. இப்படி குற்றப்படுத்தி இப்படி வந்து அவனை தகுதி நீக்கம் செய்வதற்காக தேவன் தன் சுவிசேஷத்தை வைக்கவில்லை. தகுதி இல்லையே நின்றுட்டு இருக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு உன்னைத்தான்ப்பா தேடிட்டு இருக்கிறாரு, உனக்காகத்தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவிப்பதுதான் சுவிசேஷமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் இவ்வுலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். கடவுள் உங்களை குற்றவாளியாவே பார்க்கலங்க. ஒருத்தர் சொல்லிட்டார், ஆமா ஆமா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நம்மளை வந்து நாம் வந்து எப்படின்னா ஜாமீனில் வந்து ஆள் மாதிரி அப்படிங்காரு. பரோல்லையோ ஜாமீன்லையோ நீங்கள் வரல, கிறுக்கிட்டாரு. போய் ஃபைலை பார்த்தீங்கன்னா உங்கள் பேரே அதில் இல்லை, கிறுக்கி எழுச்சி அப்படியே தூக்கி போட்டார். ஃபைலே எரிஞ்சு போச்சுங்க, கிறுக்கிட்டாரு. உங்களுக்கு விரோதமா இருந்த கட்டளைகள் எல்லாத்தையும் கிறுக்கி எழிஞ்சு தூர போட்டு நீதிமானாக, சொந்த பிள்ளையாக, நேசத்துக்குரியவர்களாக, நன்மைக்கு சொந்தக்காரர்களாக தேவன் உங்களை மாற்றி இருக்கிறார். ஆமென். Actually you are worthy to be blessed. இன்னைக்கு மக்கள் ஏன் ஆசீர்வாதத்தை பெற முடியல தெரியுமா? அதுக்கு முக்கியமான ஒரு தடை அவங்க மனசுல எங்கேயோ நான் அதுக்கு தகுதி இல்லைங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது இவங்க கேட்ட பிரசங்கம். 10வது உபவாசம் சரியா போட்டிருந்தேன். எத்தனை நாள்? வாரத்தில் ஒரு நாள், ரைட். அப்பவும் வேலை நடக்கல, அப்போ 3 நாள் ஆக்கிரு. 3 நாள் வேலை நடக்கணும், அப்போ 21 நாள். 20 நாள் நடக்குன்னா அப்புறம் 40 நாள், அப்புறம் பாடதான். எத்தனை கேஸ் போய் சேர்ந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? கடவுள் உங்களை கிருபையா ரச்சித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நானும் போயிட்டு தான் இருந்தேன். அந்த பாடையில் இருந்து தூக்கின வாலிபன் மாதிரி என்னை தூக்கியிருக்கிறாரு. ரத்த வாமிட்லாம் எடுத்து 40 days சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு மாதிரி வருத, கெட்ட மாதிரி எண்ணம்லாம் வருத, அது ஒன்றும் இல்லை, ஃபாஸ்டிங் போடுன்ட்டாங்க. போட போட ரொம்ப வருது. ஏன்னா ஏன் போடுறோம்னா டெய்லி அதே தான் யோசிக்கிறேன் நான். 40 நாளுக்கு அப்புறம் ரத்த வாந்தி எடுத்தது தான் மிச்சம். நண்பர்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு போனாங்க. டே உன் ஏசு என்னடா, அவன் நல்லா இருக்கான், அவன் ஏசுக்கிட்டே வரல, அவன் ரொம்ப நல்லா இருக்கான், தெம்பா இருக்கான். எனக்கு தான் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்ன ஆண்டவர்? அப்புறம் தான் தெரிஞ்சு இதில் பெரிய கோளாறு இருக்கு. நம்ம கேட்டது ஏதோ தப்பு, கர்த்தர் நல்லவர், ஆனால் நம்ம கேட்டது மட்டும் கண்டிப்பாக கர்த்தருடைய வழியை கேட்கவே இல்லைன்னு தெரிஞ்சு. அது ஒன்றும் இல்லை, அந்த டீனேஜில் கொஞ்சம் எதிர்ப்பாளர் மேலே ஒரு ஈர்ப்பு வருவது இயல்பு. இதுவே எனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு பாருங்க. பசங்களாக இருப்பாங்கன்னா பொண்ணுங்க மேலே ஒரு ஈர்ப்பு, அதே மாதிரி பொண்ணுங்களாக இருந்தால் பையன் மேலே ஈர்ப்புங்கிறது இயல்பு. மாறி வந்தால் தான் தப்பு. அது ஒரு நோய், அது சரிப்படுத்தணும். ஆடம் அண்ட் ஈவ்னா தப்பு கிடையாது, ஆடம் அண்ட் ஸ்டீவ்னா தான் தப்பு. சில இடத்துல ஆடம் அண்ட் ஸ்டீவ் ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்னென்ன பிரச்சனைலாம் அவன் போயிட்டு இருக்கானா? இது எதையுமே கண்டுக்கிறது இல்லை, வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்குது பாருங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது கிடையவே கிடையாது, இது கிடையவே கிடையாது. ஒரு இயல்பு, இது இப்படி ஒரு ஈர்ப்புங்கிறது கடவுள் வச்சிருக்கிறார். அந்த ஈர்ப்பை நாம் எப்படி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தரல பாருங்க. நான் என்ன கெட்டவனே நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் தான் இதெல்லாம் விளங்கிறது கொஞ்சம் நாளாச்சு. ஐயோ, அப்புறம் ஒருத்தர் சொன்ன இந்த மாதிரின்ட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னாரு. அப்போனா என்ன, நீ நல்ல பெரிய பையனாக இருக்க அப்படின்னாரு. நம்ம ஊரில் இது யார்கிட்ட போய் பேச? பொம்பளை பிள்ளைங்களாவது பரவாயில்ல, தண்ணி கிண்ணியை ஊற்றி ஊருக்கு முன்னாடி சொல்கிறாங்க பிள்ளை பெரிய பிள்ளையாக இருக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு. பசங்களுக்கு ஒன்றும் கிடையாது பாருங்க. அவன் வந்து நம்ம என்ன ஆச்சு, எல்லாமே மாறுது, குரல் வேறு மாதிரி ஆகுது, மைண்ட்லாம் வேறு மாதிரி போகுது, சரியில்லையோன்னே நினச்சி வாழ்கிறான். இப்போ யாரோ சொல்ல வேண்டியது இருக்குது, தம்பி இது ஒன்றும் இல்லை, இது கடவுள் உனக்குள்ளே வச்ச இயல்பான காரியம், இதை பொறுமையாக காத்திருந்தேன்னா கடவுள் உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவர் வச்சிருக்கிறாரு. இது சொல்லலை பாருங்க, போய் போடு உபவாசத்தான்ட்டாங்க. நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கிற வயசில் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் கிடந்து சரீரத்தை கெடுத்து இப்படி தான் போயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் விளங்குச்சு இது சுவிசேஷமே கிடையாது. சுவிசேஷம்னா இது அல்ல. கடவுள் என்னை குற்றவாளி ஆக்குறதுக்கு பேர் சுவிசேஷம் இல்லை, குற்றமாக இருக்கிற என்னை நீதி ஆக்குகிறார், அதுதான் தேவனுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை திருப்புங்க, அதை வாசித்து முடிப்போம். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து பாருங்க.
ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருந்தான். பாருங்க, அன்னைக்கே கொஞ்சம் வெளிப்பாடு கிடைக்குது. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் யாரா? பாக்கியவான். நான் பார்த்த கர்த்தர்லாம் யாருன்னா, அவர் கர்த்தர் வேற மாதிரி பார்த்துட்டேன், நான் ஜட்ஜி மாதிரியே பார்த்தேன். நான் காலையில் எனக்கு தீர்ப்பு எழுதி இதோ உனக்கு இதுதான் அப்படின்னு தண்டனை வழங்குகிற ஒரு ஆளாக தான் நான் பார்த்தேன். அவர் எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த சுவிசேஷத்தை கேட்டதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் என்னை குற்றப்படுத்தி என்னை தண்டிக்கிற வேலையில் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு உதவுற வேலையில் அவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் சில பாவங்கள்லையும் சில பழக்கங்கள்லையும் சில நினைவுகள்லையும் சில காரியங்களையும் சிக்கிட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், கடவுள் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை தூக்குகிற வேலையை அவர் செய்வாரே தவிர ஒருபோதும் அவர் உங்களுக்கு எதிராக இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். நீங்கள் அவருடைய பிள்ளைங்க, சாக்கடையில் விழுந்துடுச்சு பிள்ளை, என்ன பண்ணுவீங்க? இல்லை ரொம்ப சாக்கடையாயிடுச்சு அப்படின்னு போவீங்களா? நீங்கள் அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்து தூக்குவீங்க. உங்கள் மேலே அழுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, விழுந்தது என் பிள்ளை, நான் தூக்குவேன். அதனால தான் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். ஏன்னா நான் அந்த சாக்கடைக்குள்ள தான் கிடந்தேன், என்னை தூக்குறதுக்காக அவரும் இறங்கினாரு, அவர் மேலேயும் சாக்கடை வந்துச்சு, ஆனாலும் என்னை தூக்கி வெளியே கொண்டு வந்தாரு. அதுதான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. ஆமென். நீங்க சொல்றேன், இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்றேன், கடவுள் உங்க பட்சமா இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, உங்க சார்பா இருக்கிறாரு. ஆமென். தகுதி நீக்கம் செய்கிறது கடவுள் கிடையாது, உங்களை ரெக்கன்சிலேஷன் பண்றாரு, உங்களோடு ஒப்புரவாகுத வேலையை அவர் செய்கிறார். ஆமென். கொலோசியருக்கு வாங்க, மறுபடியும் இந்த தகுதி படுத்தினார் அப்படிங்கிற வார்த்தையோட நம்ம முடிப்போம். ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு காலையில். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரா? தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். எல்லாம் சொல்லுங்க, தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறதுக்கு பேர் காஸ்பல் கிடையாது, உங்களை குவாலிஃபைட் பண்ணுறதுக்கு பேர் தான் காஸ்பல். நான் முன்னேறிடுவேனா, எனக்கு ஆயிடுமா, எனக்கு நடந்துடுமா, எனக்கு இதாயிடுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்கு கவலைப்படாத, உனக்காக தான் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, வந்து வாங்கிக்கோ அப்படின்னு தகுதி உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தகுதி உள்ளவன் ஆக்கி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கடவுளுடைய எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த காலையில் நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். செழிப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய அன்பையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். இதுதான் காஸ்பல், ரெக்கன்சிலேஷன், ஒப்புரவாக்குறது. பாவத்தில் சாபத்தில் இன்னைக்கு பாருங்க சொல்ல முடியல, மக்கள் ஏன் தங்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்ல முடியல, மூடிக்கிட்டே போறாங்க. ஏன்னா சொன்னா கண்டிப்பா நம்மளை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, இப்படிப்பட்ட உனக்கு நான் திருவிருந்து தரமாட்டேன், இப்படிப்பட்ட உனக்கு ஆலயத்தில் இடம் இல்லை, இதுதான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று என் இயேசு சொன்னார். அல்லேலூயா. நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கறது பேர் ஸ்கூலே கிடையாது. நல்லா வராத பிள்ளைகளையும் கூட பிடிச்சி வச்சு கத்து கொடுத்து அவங்கள ஆளாக்குறதுக்கு பேர் தான் உண்மையான ஸ்கூலு. ஆரோக்கியத்தை இந்த மாதிரி நோயில் வந்தவங்களாம் நாங்கள் குணமாக்கி அனுப்புறோங்க, அதுதான் ஹாஸ்பிட்டல். நான் சொல்றேன், நல்ல சபைனா என்ன, வாழ்க்கையில் கெட்டு போய் எப்படியோ இருக்கிறோம், ஆனால் அப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு ஒரு புது மனுஷனாக புதிதாக என் தேவன் மாற்றினார் அப்படிங்கிறதான் சபையாக இருக்கிறது. ஆமென். ஆனால் குறைவுகளோடு தான் வருவாங்க. நான் சொல்றேன், குறைவுகளோடு உள்ளவர்கள் வரவும். நாங்க வரலாமா? நீங்க தான் பாஸ் வரணும். நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கிறேனே, எனக்கு பைபிளை தூக்க கூட தகுதி இல்லை, அப்ப நீங்க வரணும் முதல்ல. நான் கீழ்ப்படியாத ஒரு ஆளா இருக்கிறேன், நான் சரியே இல்லை, அப்ப நீங்க தான் முதல்ல வரணும். இது ஒன்றும் பரிசுத்தவான்களின் சங்கமம் கிடையாது. இது சரியே இல்லைன்னு சொல்றவங்க உள்ள வந்து அவரால் சரியாக்கப்படுகிற இடமாக அது இருக்கிறது. ஆமென்.
அல்லேலூயா. பிரசங்கிக்கிற ஆள் உட்பட, போதகராக இருக்கிற ஆள் உட்பட எல்லாருமே பெர்ஃபெக்டா உள்ள வரல. வந்து அப்படியே பழக கொஞ்சம் அவர் மாதிரியே மாறிக்கிட்டே வரோம். அல்லேலூயா. அவர் சாயலுக்கு ஒப்பாய் ஒரு மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு இது புரியாது பாருங்க. யாரையாவது பார்த்துட்டு டக்குன்னு என்ன இவங்க இப்படி, ஒன்றும் ஆச்சரியப்படாதீங்க, அப்படித்தான். உங்களை மாதிரி தான் அவரும். அவர்கிட்டையும் சில குறைகள் இருக்கு, உங்ககிட்டையும் சில குறைகள் இருக்கு. நீங்க குறைவே இல்லாத ஆளா? உங்ககிட்டையும் இருக்குது, அவர்கிட்டையும் இருக்குது. ரெண்டு பேரும் நிறைவா இருக்கிற அவரை பார்க்க நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் மேன்மை புரிந்து கொள்வோம். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், நாம மட்டுமல்ல, இந்த முழு உலகமும் வந்து இந்த சுவிசேஷத்தை இது கேட்கிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எழுந்து நிற்போம். Hallelujah. Understand the power of the gospel. Hallelujah. சுவிசேஷத்தின் மேன்மையை, சுவிசேஷத்தின் வலிமையை நீ காலையிலே புரிந்து கொள்ளும்படியா தேவனுடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. நீங்க யாரா இருந்தாலும் உங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் உங்களை சேர்த்துக் கொள்கிறார். சொந்த பிள்ளையாகத்தான் உங்களை பார்க்கிறார். உங்களை குற்றவாளியா கடவுள் பார்க்கல. கடவுள் உங்களுக்கு எதிராகவே கிடையாது. ஒரு டாக்டர் வியாதியஸ்தனை எப்படி ட்ரீட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிற அல்லது ஏதோ ஒரு கொடிய நோய் வந்திருக்கிற ஒரு மனிதனை ஒரு உண்மையான மருத்துவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார்? அவனுக்கு உதவுவார். அவனுக்கு பரவாயில்ல, நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவீங்கன்னு அவருக்கு நம்பிக்கையை கொடுப்பார். அவங்க தான் மருத்துவர் உண்மையிலே. நான் சொல்கிறேன், தேவன் அப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறார். இன்னைக்கு காலையில் அது சரியில்லை, இது சரியில்லை, உங்கள் குறைவுகளோடு இங்கே அவர் இடத்துல வர அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இது கிரவுண்டில் நின்ன போது நமக்கு விளங்குச்சு, சபைக்குள்ளே வந்த பிறகு மறந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி வந்தோம்? கிரவுண்டில் நின்றுட்டு எங்கேயோ வெளியில் நின்று நம்ம எப்படி உள்ளே வந்தோம்? இயேசு நேசிக்கிறார், அதை கேட்டு தான் உள்ளே வந்தோம். கவலைப்படாத, உன் கண்ணீரை துடைப்பார், அப்படின்னு தான் வந்தோம். ஞானஸ்தானம் தொட்டி வரைக்கும் தான் அதை சொன்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்து முடித்த உடனே சுவிசேஷத்தையே மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றினாங்க? பிரதர் இனிமே தான் இருக்குன்ட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அங்கே அது வந்து மார்க்கெட்டிங். அது வந்து உங்களை உள்ளே கொண்டு வரதுக்காக சொன்னது. இனிமே தான் உங்களுக்கு கும்மாங்குத்து இருக்குதுன்ட்டு அவன் அப்படியே பார்ப்பான். மெல்ல முழவும் முடியல, துப்பவும் முடியல. கடைசியில் ஒன்று சொல்லிடுவாங்க, பின்னாடி போன இதிலும் கேடானது உனக்கு வரும். அட பாவி, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், என்ன பிடிச்சி இப்படி உள்ள வச்சுட்டு. மோடி மஸ்தான் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. இடையில போன ரத்தம் கேட்க தான் ஜாவ. அப்படி சேம் ஸ்டோரி இஸ் கோயிங் ஆன். எல்லாம் மாத்துங்க. அவர் ஒரு நல்ல அப்பா. Hallelujah. He is a good father. He loves you so much. He loves you. ஒருத்தர் எனக்கு சொன்னார், நான் வந்து இன்னும் ஓரினை சேர்க்கையாளனாய் நான் இருக்கிறேன். நான் சொன்னேன், Jesus loves you. ஒரு பெண் சொன்னா, I am practicing lesbian. I tell you, Jesus loves you. எவ்வளவு குற்ற உணர்வுகளிலும் கொடூரங்களிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம வந்து ஏதோ சுத்தமானவர்களின் சங்கமம் ஆக்கி வச்சிருக்கிறோம். நான் சொல்றேன், தேவன் அப்படிப்பட்டவர்களுக்காக வந்தார். தேவன் அப்படிப்பட்டவர்களுக்காக தன் குமாரனை தியாக பலியாக கொடுத்தார். எத்தனை போன்ஸ் ஒவ்வொரு நாளும் வருது தெரியுமா? ஐ எம் வாட்சிங் போனோகிராஃபி. நான் வந்து தேவையில்லாத குப்பையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவுவதான் சுவிசேஷமே தவிர இவங்களெல்லாம் குற்றப்படுத்துறதுக்கு பேர் சுவிசேஷம் கிடையாது. எஸ், எனக்கும் என் கணவருக்கும் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஓப்பனை திறந்து வைங்க, எல்லாத்தையும் அவர் சுகமாக்குவார். உங்களுக்கு நிஜமான மாற்றத்தை அவர் தருவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட குறைவுகளோடு இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் கடவுள் எதிராக இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்போ உனக்கு இருக்கும் அவனை, அதுக்கு ஒரு 2 வசனத்தை வாசித்து அவனெல்லாம் எப்படி, அவனுக்கு என்ன தண்டனை, இது என்னமோ தண்டனை புக்கு மாதிரியே இந்த வக்கீல் ஒரு புக்கு வச்சுருப்பார் பாருங்க, அது மாதிரி வச்சுட்டாங்க. இபிகோ செக்ஷன் படி என்ன தப்பு பண்ணீங்க, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, இது படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எதுக்குங்க ரட்சகர் ஒருவர் வந்தார். வக்கீலுக்கெல்லாம் வக்கீல், பெரிய ஒருத்தர் எனக்காக இறங்கி வந்துட்டார், என்னை காப்பாற்ற, உங்களை காப்பாற்ற, விடுவிக்க. அதனாலதான் பவுல் சொல்றார், நான் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். The ministry of reconciliation. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், நினைக்கல, வா நான் உன்னை அணைக்க விரும்புகிறேன் சொல்லிட்டேன். வாட் இஸ் gospel? இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தர்றது. இந்த கால வேலை உங்களை அணைக்க அவர் விரும்புகிறார். அவருடைய பிரசனம் இந்த இடத்தில் இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம வெளியில் வந்து அப்படி தெரிய மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம், அது யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவனுக்கு நீங்கள் அதை திறந்து வைங்க. தேவனை கூட அந்த இடத்துல நம்ம கூப்பிடாததுக்கு காரணம்,
அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிற ஒரு எண்ணம் தான். நான் சொல்கிறேன், அந்த இடத்துல தான் அவர் வருவார். உங்கள் ஸ்டோர் ரூமில் தான் அவர் வேலை செய்ய விரும்புகிறார். அவர் உங்கள் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கான ஒரு தேவன் கிடையாது. உங்கள் ஸ்டோர் ரூமுக்குள்ளே வர விரும்புகிறார். யாரும் வராத அந்த ரகசிய அறைகளுக்குள்ள அவர் வர விரும்புகிறார். அங்கு வந்து உங்க இருள் அவர் வெளிச்சமாக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் அப்படியே வரேன் ஆண்டவரே, நான் யாரா இருக்கிறேனோ அப்படியே நான் வரேன். நான் சொல்றேன், நீங்க யாரா இருக்கிறீங்களோ அப்படியே அவர் உங்களை நேசிக்கிறார். Jesus loves you as you are. I tell you, as you are. நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ, என்னவா இருக்கிறீர்களோ அப்படியே இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த கால வேளையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம், அப்பாவை நோக்கி பார்ப்போம் இந்த கால வேளையில. Oh, we praise you, Father. We praise you, Father. We praise you, Father. We love you, Father. Hallelujah, hallelujah. நம்முடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே இறங்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயங்களை தொட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்ற இந்த உலகத்துல வேற எதுவும் பதில் கிடையாது. ஒரே ஒரு பதில் இருக்குதுன்னா அது நீங்க மட்டும்தான். Jesus, you are the only answer. Your gospel is the only answer. Hallelujah, hallelujah. ஆனா நாங்க அதை வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறோம். இன்னைக்கு அதை பற்றி சரியான வெளிச்சத்துக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். தேவன் எந்த இடத்தில் இருக்கிறார், தேவன் என்ன நினைக்கிறார், நீர் எங்களுக்கு என்ன செய்யக்கூடும் என்பதை இந்த காலையில் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எங்களை ரட்சிக்கிற வேலையை, எங்களை குணமாக்குகிற வேலையை நீர் இருக்கிறீர். எங்களை குற்றப்படுத்தும் வேலையை நீங்க செய்யறதில்லை, எங்களை குணமாக்குகிறவராக நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த காலை வேளையில தேவன் உங்களை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல, தேவன் உங்களை குணமாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற எந்த காரியத்தையும் பார்த்து உங்களை நீலா அப்படியா அப்படி உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்திட்டு இருக்கலாம். உங்களுடைய குறைகளும் குற்றங்களும் தெரிந்த நண்பர்களும் உறவுகளும் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காலையில் நான் சொல்றேன், தேவாதி தேவன் உங்களை குணமாக்குகிற ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் உங்களை குணமாக்குகிற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்தில் வந்திருக்கிற எந்த மனிதர்களையும் தேறினவர்களாக மாற்றுகிற அந்த சுவிசேஷம், யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை ஒளி மிகுந்ததாய் மாற்றுகிற அந்த சுவிசேஷத்தை இந்த காலையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசுத்த ஆவியானவர் இப்பொழுதே சுகமாக்கும். இப்போதே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலைகள் உண்டாகட்டும். நீர் அவர்களை இறுக அணைப்பதை அவர்கள் அனுபவிக்கட்டும். உம்முடைய முத்தங்களை அவர்கள் அனுபவிக்கட்டும் இந்த கால வேளையில. உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை உருவாகட்டும். ஹல்லேலூயா. தேவன் என்னை தகுதி நீக்கம் செய்கிறவர் அல்ல, என்னை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். என் அக்கிரமங்களை அவர் எண்ணுகிறதில்லை. அவர் யாக்கோபிலே குற்றங்களை காண்பதில்லை, குறைவுகளை காண்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. What a love, what a love, what a love, what a love, what a love. உங்களை குற்றப்படுத்தும் ஒரு கடவுளை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், அவர் அல்ல, அவர் அல்ல. இயேசுவின் மூலம் வெளிப்பட்ட தேவனே மெய்யான தேவனாய் இருக்கிறார். அவர் யாரையும் குற்றப்படுத்தல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். Hallelujah. I will give you rest. காலையில இயேசு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஓ ரபாலா ஷக்கரபாலபா. எந்த சுமையிலையும் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை, எந்த அழுத்தத்திலும் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை, எந்த பாவ உணர்வுலையோ குற்ற உணர்வுகளிலேயோ நீங்கள் இருக்க வேண்டியது இல்லை, நம்பிக்கையற்ற நிலையிலேயே நீங்கள் இருக்க வேண்டியதில்லை இந்த கால வேளையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய வல்லமையான சுவிசேஷம் இந்த கால வேளையில அவர்களை ரட்சிக்க, அவர்களை விடுவிக்க அது போதுமான இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தொடப்படட்டும் இந்த கால வேளையில. பாவத்திலே வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களும் நீர் நோயாளிகளை போல் பார்க்கிறார். இந்த கால வேளையில குணமாக்கத்தான் விரும்புகிறாரே தவிர உங்களை தண்டிக்க அவர் விரும்பவில்லை, உங்களை குற்றப்படுத்த அவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை என்று சொன்னவர் இந்த காலையில உங்களோடு கூட அவர் இருக்க, உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறார், உங்களை அணைத்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க, இந்த தேவனோடு வாழுங்க, இந்த தேவனுடைய அன்பை இருதயத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. காலையில அவர் உங்களை மாற்றுவார், அவர் உங்க வாழ்க்கையை திருப்பி போடுவார், அவர் உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து கூட பார்க்காத விதத்துல புதுமையாக்கி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய பிரசன்னம் தொடட்டும், உம்முடைய அன்பின் பிரசன்னம் இந்த காலையில ஒவ்வொரு இருதயங்களையும் உணர்வுகளையும் தொடட்டும் இந்த கால வேளையில. ஓ, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது
தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்விலே போட்டு அவர் என் பட்சமா இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் அவர்கள் செல்லட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரே ஒதுக்கின சகேவின் கையை பிடித்து நடந்த அதே கிறிஸ்து, எல்லாரும் சொன்னாங்க இவர் பாவியோடு தங்கும்படி போகிறாருன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஆனா அவன் அந்த பிரயாணத்திலே அவன் வாழ்வு மாற்றப்பட்டது, அவன் இருதயம் மாற்றப்பட்டது, அவனுடைய நம்பிக்கைகள் மாற்றப்பட்டது. அப்பா, உம்முடைய தொடுதல் தான் எங்களை மாற்றும். அப்பா, மதங்களும் எங்கள் முயற்சிகளும் எதுவும் எங்களை மாற்றிவிட முடியாது. உம்முடைய கை எங்க கையில படும் பொழுது, உமது கரமும் என்னுடைய கையும் இணையும் பொழுது, உம்முடைய அணைப்பிலே உம்முடைய முத்தத்திலே மொத்தமும் மாறுகிறது. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில மெய்யான மாற்றங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும், மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், மெய்யான சுவிசேஷத்தின் வலிமையை ஜனங்கள் அனுபவிக்கட்டும். இது படித்தவனோ பாமரனோ அப்படி அல்ல, இது எல்லா மனிதனையும் ரட்சிக்கும் தேவ செயல் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொருடைய வாழ்வையும் ஒரு கலங்கர விளக்கம் போல என் தேவன் வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறீர். ஓ, குற்ற உணர்வு இல்லாமல் நீதியின் உணர்வு உள்ளவர்களாக மாற்றுகிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷம் இன்னைக்கு காலையில? ஹல்லேலூயா. காஸ்பல் சும்மா கிடையாது பாருங்க. வா வா, மத பிரசங்கத்தை கேட்டிருக்க கிடையாது. இந்த மாதிரி கேளுங்க. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை, தேவனுடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தை கேளுங்க. அதுதான் உங்களை மறுரூபப்படுத்த ஆரம்பிக்கும். ஆமென். சிலர் கேட்காங்க, எதுக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க உங்கள் சர்ச்சுக்கு? வேற ஒன்றுமே கிடையாது. எங்கேயோ போய் உட்காந்து நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு மெய்யான சத்தியத்தை தேடி மக்கள் பயணப்படுகிறார்கள். அது அவர்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி தேடணும், அப்படிப்பட்ட இடத்துக்கு தேடி போய் உட்காரணும். நீங்களும் உங்கள் சந்ததியும் பிழைப்பீர்கள். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். உங்கள் கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். கொடுப்பது ஒரு அழகான காரியம். அதையும் மதம் கட்டாயமாக தான் ஆக்கி வச்சிருக்கு. நீ கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில் கொடுத்துருவியாக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டேன். இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. கடவுள் எனக்கு கொடுத்தார், என்னை ஆசீர்வதிச்சார், நான் தேவனுக்கு நன்றியாக இருக்க விரும்புகிறேன். அவ்வளோதான். நான் கொடுக்கறதுனால இன்னும் இந்த சுவிசேஷம் நிறைய பேருக்கு போகும், நிறைய பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ்வளோதான். தட் ஃபார் ஐ எம் கிவ். ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த இடத்துக்கு போனால் அது நிறைய இடத்துக்கு போகுதுன்னு பார்த்தா அப்போ அந்த இடத்த நோக்கி நிறைய திறந்து விடுவார். சிலர்கிட்ட போச்சுன்னா வெறும் இன்கமிங் கால் மட்டும்தான், உள்ளே போனால் அப்படியே இருக்கும். ஆனால் சில இடத்துல இருந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போ தேவன் பார்க்குறாரு, அது நல்ல சேனலாக இருக்குது, அங்கே நோக்கி அனுப்பிடுன்னு. அவ்வளோதான். வெல்த்து எப்படி வரும் கேட்குறாங்க. சிம்பிள். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்றால் தேவன் தந்திருக்கிறார். நான் அவருடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்தும்படியாக தந்திருக்கிறார். நான் அனுபவிக்கவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத ஒரு மனிதன் புரிஞ்சுப்பானா? நான் சொல்றேன், உலகம் காணாத ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் அந்த மனிதனுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் அதை கிவிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றார். நீங்க அதுல இருந்து ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறதுல இருந்து தேவனை கனப்படுத்த ஆரம்பிங்க. உங்க வாழ்விலே பெரும் செல்வத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். உங்களுக்கானதை மட்டும் பார்க்கணும்னா நீங்க அந்த இடத்துல இருக்கலாம். ஆனா 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு போகணும்னா கண்டிப்பா தேவன் அங்கேயும் உங்களை கூட்டிட்டு போக வல்லவராக இருக்கிறார். ஆமென். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே எனக்கு கொடுத்தார். ஆகையால் உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் நான் கொடுக்கிறேன். உம்மை நான் கனம் பண்ணுகிறேன். ஆகையால் என் களஞ்சியங்கள் நிரம்பும், என் ஆலைகளில் வேலை வாய்ப்புகள் புரண்டு ஓடும், என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். இந்த உலகம் காணாத ஐஸ்வர்யத்தை நான் காண்பேன். வேதனை இல்லாத செழிப்பை நான் காண்பேன். நான் கையிடும் வேலைகளில் எல்லாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆன்லைன்ல பார்க்குறவங்க ஆன்லைன்ல அக்கௌண்ட்ல கூகுள் பேல நீங்க விதைக்கலாம். தேவ வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும் என்றால் நீங்கள் விதைக்கலாம். ஆமென்.